அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை வெளிச்சந்தத்தில் 45 அடி உயர விசிக கொடிக்கம்பம் தொடர்பான பிரச்சனையில் 2 நாட்களில் சஸ்பெண்ட் உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் பகுதியில் கடந்த 7ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கொடியேற்றுவதற்காக ஏற்கனவே இருந்த 25 கொடிக்கம்பத்தை 45 அடி உயர கொடிக்கம்பம் வைப்பதற்கு அனுமதி இல்லாமல் கூடுதல் உயரமுள்ள கொடிக்கம்பத்தை கட்சியின் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவியுள்ளனர். அதனை அகற்றுமாறு வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினர் அறிவித்த போது விடுதலை கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கார்கள். அதன் பின் கொடிக்கம்பம் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டு மறுநாள் திருமாவளவன் கொடியேற்றினார். கொடிக்கம்பம் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டு மறுநாள் திருமாவளவன் கொடியேற்றினார். கொடிக்கம்பம் அமைக்க கட்சியினர் சார்பில் ஏற்கனவே அனுமதி கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டு இருந்த நிலையில் வருவாய்த்துறை அனுமதி அளிக்காத சூழலில் முன்னுரிப்பின்றி கொடிக்கம்பத்தை கட்சியினர் நிறுவியதாகவும் அதனை முன்கூட்டியே கவனித்து தடுக்க தவறியதாக வருவாய் அலுவலர்கள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வருவாய் ஆய்வாளர் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம், கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகியோரை மாவட்ட நிர்வாகம் பணியிட நீக்கம் செய்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக துணை தாசில்தார் ராஜேந்திரமும் விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டுள்ளது. இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் பணியிட நீக்கம் நடவடிக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுப்பு செய்யப்படும் வரை மதுரை மாவட்டத்தில் பணியை புறக்கணித்து வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தொடர்ந்து 1.5 மணி நேரம் நடத்திய பேச்சுவார்த்தையில் 4 வருவாய்த்துறை அலுவலர்கள் மீது இடைக்கால பணியிடை நீக்கம் என்பது முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது என்றும் 1200 வருவாய் அலுவலர்களின் ஒன்றுபற்று ஒற்றுமையுடன் போராட்டத்தினால்தான் 2 நாட்களில் அரசாணை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவர்களை அதே பணியிடத்தில் பணியமர்த்தப்பட உள்ளார்கள். அரை மணி நேரத்தில் அதற்கான அரசாணை வழங்கப்பட இருக்கிறது என்றும் 4 வருவாய் அலுவலர்கள் மீது குற்றச்சாட்டப்பட்டு குறிப்பானை கூறியிருந்தார்கள். அது குறித்தும் அரை மணி நேரம் விவாதித்து 4 குற்றச்சாட்டு குறிப்பானைகளையும் நாளை காலை முழுமையாக கைவிடுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் உறுதி கூறியிருக்கிறார். பணியிட நீக்கம் செய்யப்பட்ட 4 பேரும் விளக்கம் அளிக்க வேண்டும். நாளை காலை அவர்களுக்கு பணி ஆணையை வழங்குகிறேன் என மாவட்ட ஆட்சியர் கூறியிருக்கிறார். வருவாய்த்துறை அலுவலர்கள் கடுமையான ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் பணியாற்றக்கூடும். எனவே அவர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் 3 கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கு மாவட்ட ஆட்சியர் உறுதி கூறியிருக்கிறார் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.